10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியின் அதிரடி அப்டேட்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு புதிய உற்சாகத்துடன் களை கட்டியுள்ளது. எதிர்பாராத திருப்பங்கள், சிரிப்பு, சண்டை என அனைத்தும் நிறைந்த ஒரு வாரமாக இது மாறியிருக்கிறது. பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. முன்னாள் போட்டியாளர்களான மஞ்சுரி, தீபக் தினகர் மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டே ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக உள்ளே நுழைந்தனர். இவர்களின் வருகை பிக் பாஸ் வீட்டிற்குள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. இவர்கள் மூவரும் பிபி ஹோட்டல் டாஸ்கிற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள். இவர்களின் வருகை போட்டியாளர்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய நினைவுகள், புதிய சவால்கள் என அனைத்தும் கலந்து ஒரு கலவையான உணர்வை இது கொடுத்துள்ளது. வீட்டிற்குள் நுழைந்ததும் மஞ்சுரி, தீபக், பிரியங்கா மூவரும் போட்டியாளர்களுடன் கலகலப்பாக பேசத் தொடங்கினர். அவர்களின் நட்புணர்வு மற்றும் உற்சாகம் உடனடியாக வீட்டின் சூழலை மாற்றியது. இது ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்தாக அமைந்தது. தற்போது பிக் பாஸ் வீடு ஒரு ஆடம்பர ஹோட்டலாக மாறியுள்ளது. தற்போதைய போட்டியாளர்கள் அனைவரும் ஹோட்டல் ஊழியர்களாகவும் விருந்தினர்களாகவும் மாறி இந்த டாஸ்கில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க் என்பதில் சந்தேகமில்லை. மஞ்சுரி, தீபக், பிரியங்கா ஆகியோர் இந்த ஹோட்டலின் சிறப்பு விருந்தினர்கள். அவர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க போட்டியாளர்கள் கடுமையாக போட்டியிடுகிறார்கள். ஒவ்வொரு போட்டியாளரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு பொன்னான வாய்ப்பு. விருந்தினர்களை கவர போட்டியாளர்கள் தங்கள் குரூப் அணி, படைப்பாற்றல் மற்றும் விருந்தோம்பல் திறன்களை வெளிப்படுத்த வேண்டும். யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இது ஒரு கடுமையான போட்டி. இந்த டாஸ்க் மூலம் போட்டியாளர்கள் தங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். அதே சமயம் குழுவாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துகிறது. யார் சிறந்த ஹோட்டல் ஊழியர்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மஞ்சுரி, தீபக், பிரியங்கா ஆகியோரின் கலகலப்பான உரையாடல்கள் இந்த டாஸ்கின் முக்கிய அம்சமாக மாறியுள்ளன. அவர்களின் நகைச்சுவை உணர்வு மற்றும் போட்டியாளர்களுடனான இயல்பான பழக்கம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் இவர்களின் கெமிஸ்ட்ரி குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர். இவர்களின் வருகை போட்டியாளர்கள் மத்தியில் ஒரு புதிய போட்டி மனப்பான்மையை உருவாக்கியுள்ளது. சமீபத்திய சண்டைகள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட தருணங்களுக்கு பிறகு தங்களை மீட்டெடுக்க இது ஒரு வாய்ப்பாக பல போட்டியாளர்கள் கருதுகின்றனர். இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். முன்னாள் போட்டியாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தற்போதைய போட்டியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமைகிறது. அவர்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் போட்டியாளர்களுக்கு புதிய உத்திகளை வகுக்க உதவும். இது ஒரு நல்ல கற்றல் அனுபவம். பிரியங்காவின் நகைச்சுவை, தீபக்கின் அனுபவம், மஞ்சுரியின் அமைதியான அணுகுமுறை என மூவரும் தங்கள் தனிப்பட்ட பாணியிலே டாஸ்கை சுவாரஸ்யமாக்கி வருகின்றனர். இது பிக் பாஸ் வீட்டிற்குள் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் டாஸ்க் கலகலப்பாக நடந்தாலும் மறுபுறம் வெளியேற்ற பட்டியல் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த வாரம் வெளியேற்ற பட்டியலில் பல முக்கிய போட்டியாளர்கள் உள்ளனர். இது வீட்டின் சூழலை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது.
கானா வினோத், வியானா, சபரி, விக்ரம், விஜே, பாரு, காமருதீன், பிரவீன் ராஜ், கெமி, துஷார், திவாகர், ரம்யா மற்றும் எஃப்எல்.ஜே ஆகியோர் வெளியேற்ற பட்டியலில் உள்ளனர். இவர்களில் யார் வெளியேறுவார்கள் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. ஒவ்வொரு போட்டியாளரின் ஒவ்வொரு அசைவும் இப்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது. தங்கள் இருப்பை உறுதிப்படுத்த அவர்கள் கடுமையாக போராட வேண்டும். இது ஒரு கடுமையான போட்டி என்பதில் சந்தேகமில்லை. இந்த வெளியேற்ற பட்டியல் போட்டியாளர்கள் மத்தியில புதிய உத்திகளை வகுக்க தூண்டியுள்ளது. யார் தப்பிப்பார்கள், யார் வெளியேறுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தவும், உணர்ச்சிகள் உச்சத்தில் இருக்க, கூட்டணி மாற்றங்கள் நிகழ, நட்சத்திர விருந்தினர்கள் விளையாட்டை மாற்றியமைக்க, பிக் பாஸ் தமிழ் 9 இன் வரவிருக்கும் எபிசோட்கள் ஒரு சரியான பொழுதுபோக்கு கலவையை உறுதியளிக்கின்றன. இது ஒரு பெரிய விருந்தாக அமையும். உத்தி, எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் நிறைய நாடகம் என அனைத்தும் கலந்து ஒரு முழுமையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இது அமையும். பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில என்னென்ன நடக்கும் என்பதை பார்க்க நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. பிக் பாஸ் தமிழ் 9 நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். அடுத்த அப்டேட்டுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.